ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் ஜாப்ஸ் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோவை எந்த டைமில் பப்ளிஷ் பண்ணால் வியூஸ் நிறைய கிடைக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் நைட்டு 12 மணிக்கும் பப்ளிஷ் பண்ணலாம், சாயங்காலம் 5 மணி 6 மணி அந்த மாதிரி டைம்லையும் பப்ளிஷ் பண்ணலாம். எந்த டைமில் பப்ளிஷ் பண்ணால் ஆடியன்ஸை கரெக்டாக ரீச் ஆகி வியூஸ் நிறைய கிடைக்குங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம நைட்டு 1 மணி 2 மணி அந்த மாதிரி டைமில் அப்லோட் பண்ணால் வியூஸ் வந்து அவ்வளோ கிடைக்காது. ஏன்னா அந்த டைமில் தான் தூங்கிட்டு இருப்பாங்க, வியூஸ் அப்லோட் பண்ண உடனே கிடைக்காது. அதுவே ஈவினிங் 5 to 7 அந்த டைமுக்குள்ளே அப்லோட் பண்ணிங்கன்னா வியூஸ் நிறையா கிடைக்க சான்சஸ் இருக்குது. காரணம் என்னென்னா, வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லோரும் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து நெட் யூஸ் பண்ணுற டைம் 5 to 7 அந்த டைமுக்குள்ளே பார்த்தாங்க. அந்த டைம்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மொபைல் ஆப்ரேட் பண்ணவோ, சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணவோ. அந்த டைமில் பப்ளிஷ் பண்ணால் வியூஸ் நிறையா கிடைக்கும். அதுவே நீங்கள் அக்யூரேட்டாக உங்கள் சேனலுக்கு அக்யூரேட் டைம் கூட நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்படும். கூகுளில் போய் டியூப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதில் ஆட் டு ஃபயர் பாக்ஸில் க்ரோம் இருக்கும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இப்படி காமிக்கி. இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் ஆட் டு ஃபயர் பாக்ஸும் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்து உங்களுக்கு மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பெஸ்ட் டைம் டு பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டியூப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து உங்கள் யூடியூப் சேனலை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணும். எப்போல்லாம் வியூஸ் கிடைக்கும், எப்போல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து டியூப்படி வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கும். ஸோ இந்த பெஸ்ட் டைம் டு பப்ளிஷ்னு கொடுத்தோன்னா போதும், உங்களுக்கு எந்த டைமில் வியூஸ் நிறையா கிடச்சிருக்கு, அதுவும் எந்த டைமுக்குள்ளே என்னைக்குங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அப்படி அக்யூரேட்டாக இருக்கும். அதுவும் லாஸ்ட்டு 12 weeks உள்ளது இருக்குது இதில். இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு உள்ளது. ஃபார் எவ்ரி ஒன் நான் கொடுத்தேன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கும். மண்டே தான் எனக்கு வந்து வியூஸ் நிறையா கிடச்சிருக்கு. அதுவும் எந்த டைமுக்குள்ளேனா 6 மணி அந்த டைமுக்குள்ளே தான். அப்போ எனக்கு பெஸ்ட்டு டைம் வந்து இதிலே வந்துடும். மண்டே வந்து 6 மணிக்கு நான் பப்ளிஷ் பண்ணால் என்னோடய வியூஸ் வந்து ஆடியன்ஸ்கிட்ட நல்ல ரீச் கிடைக்குங்கிறது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுன்றது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஏன் இப்படி அப்போ இந்த டைமுக்கு நான் பப்ளிஷ் பண்ணுவேன், நான் நினச்ச டைமுக்கு பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான டைமில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே வியூஸ் நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி வியூஸ் நிறையா கிடைச்ச உடனே யூடியூப்போட ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு வியூஸ் நிறையா கிடச்சி அதுக்கு வீடியோஸ் கிடைச்ச என்கேஜ்மெண்ட்ஸ், அதாவது லைக்ஸ், டிஸ்லைக்கு, கமெண்ட் அந்த மாதிரி நிறைய கிடச்சிச்சுன்னா வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு உங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட் பேஜ்லேயே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், வியூஸும் கூடிக்கிட்டே இருக்கும். அதுவே சும்மா ஏன்னா தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமில் இப்போ இந்த டைமில் எனக்கு இந்த டைமில் வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுவும் நான் சும்மா வேறு ஏதோ டைமுக்குள்ளே இந்த கிழமை வந்து நான் அப்லோட் பண்ணேன்னு வைங்க, வியூஸ் குறைஞ்சிருக்கும். வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைமில் எனக்கு வியூஸும் கம்மியாக இருந்து என்கேஜ்மெண்ட், அதாவது லைக்கு, கமெண்ட் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ வந்து ஃபஸ்ட் பேஜில் வந்து 2, 3, 4, 5ன்னு சொல்லி பின்னாடி போய்கிட்டே இருக்கும். ரேங்கிங் குறைஞ்சி வீடியோஸோட வியூவும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்லோட் பண்ணுற வீடியோவை கரெக்டான டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு வியூஸ் வந்து நிறைய கிடச்சி உங்கள் வீடியோவோட ரேங்கிங் வந்து ஹை லெவலில் இருக்கும். ரேங்கிங் கூட வியூஸும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்லோட் பண்ணுற வீடியோவை கரெக்டான டைம் வந்து பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். அது நீங்கள் இந்த டியூப்படிங்கிற சாஃப்ட்வேரை வச்சு நீங்கள் அக்யூரேட்டான டைம் எடுத்துக்கலாம். இல்லை நார்மலாக உங்களுக்கு ஒரு ஓன் ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி சாயங்காலம் டு அந்த 5 to 7ங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி வேலைக்கு போய்ட்டு வர்றவங்க, ஸ்கூல் முடிச்சு வரவங்க நைட் அந்த மாதிரி டைம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி டைம்லையும் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அக்யூரேட்டான டைம் இது வந்து ஃபார் எவ்ரி ஒன் இருக்குது. ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருந்தோன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எந்த டைம் பெஸ்ட்டு டைம் அது இதில் போட்டிருப்பான். நான் சப்ஸ்கிரைபர்னால் சப்ஸ்கிரைபர் தவிர்த்து நான் சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு எந்த டைம் பெஸ்ட் டைம்ட்டு ஃபார் எவ்ரி ஒன்று கொடுத்தா நீங்கள் இது பண்ணுங்கள். ஒரு டைம் பிடிக்கும், அந்த டைமுக்குள்ளே பப்ளிஷ் பண்ணுங்கள். உங்கள் வீடியோஸ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட நல்ல என்கேஜ்மெண்ட் கொடுத்து வியூஸ் கூடும்.
ஓகே, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், எதுவும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.